சரி, காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸே கொடுத்துக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ரிலேஷன் பிட்வீன் ஃபோரியர் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபோரியர்லயே நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் சீரிஸில் பார்த்த மாதிரியே தான் எதுவும் அதே மாதிரி பார்ஷியல் ஐடென்டிட்டி, கன்வல்யூஷன் தியரம் அண்ட் சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் பிடி. இதான் நம்மளோட சிலபஸ். சார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி கண்டென்ட், சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் பிடிங்கிறது ஒரு தனி கண்டென்ட், அது நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி இங்கே ஃபோரியர் சீரிஸ் அண்டு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்ல, அதனோட ஐடியா தான் இது வரைக்கும் வரும். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மார்க் போட்டுக்கிறோம்னா ஓப்பன் ப்ராக்கெட்டு, இது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்டு ஃபோரியர் சீரிஸ் பார்த்த கான்செப்ட் தான் வரும். இதுல இன்டெகிரேஷன் ஐடியா தான். இன்டெகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக இருக்கும், அந்த லெவல் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா, வாட் இஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்? லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் 0 to infinity e power minus sx into str st into f of t into t dt. அப்படின்னா மீனிங் என்ன? மீனிங் என்னன்னா இது வந்து ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னாலும் இது ஆஃப் ரேஞ்சில் தான் இருக்குது, அதாவது 0 to infinity ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? இது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட கான்செப்ட். இதே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா பாருங்க, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சீரிஸ்க்கு ஆரம்பிக்குது, கரெக்டுங்களா? அது இன்டர்வல் எங்கே இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரியாப்பா? அப்போ ஃபோரியர் சீரிஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் பாருங்க, இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இட் இஸ் ரிலேஷன் பிட்வீன்னா ஃபுல் ரியல் லைன் ஃபார்மேட் எடுக்கிறோம், ஆஃப்ல இருந்து ஃபுல்லாக இருக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் பார்ட்டும் இதில் நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சரியாம்மா? ஓகே சார். ஸோ இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஒரு பேசிக் ஃபார்முலா. 1/2 root pi, that means a root of 2 pi integral minus infinity to infinity f of x into e power ix into dx. இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இதுலேயே இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும்னா ஸ்மால் எஃப் கண்டுபிடிச்சு கேபிட்டல் எஃப் உள்ள வரும். சரிங்களா? அப்படியே ஃபார்முலா எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அதே இதுதான் இங்கே பாருங்க இ பவர் ஐஎக்ஸ், இங்கே வந்து ஐஎஸ்ன்னு வரும். ரெண்டு ஃபார்முலா மாற்றி போட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வருது, ரெண்டாவது ஒன் வந்து ஃபோரியர் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வருது. சரியாப்பா? ஓகே. கேபிட்டல் எஃப், இது வந்து ஸ்மால் எஃப். பார்ஷியல் ஐடென்டிட்டிங்கிறது இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற மாதிரி. பார்ஷியல் ஐடென்டிட்டி பண்ணுங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கொயர், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கொயர். ஓகேங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. இது மூணுமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், பார்ஷியல் ஐடென்டிட்டி. சரிங்களா? அதே மாதிரி மூணு ஃபார்முலா யார் யாருக்கு? சைன் ஃபங்க்ஷனுக்கு, கொசைன் ஃபங்க்ஷனுக்கு. சைன் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 1/2 root pi, அதாவது ரூட் ஆஃப் 2 pi கிடைக்கும். அது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ரூட் ஆஃப் 2 டிவைட் பை 5. லிமிட் என்ன ஆகுது? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும், பட் இங்கே என்ன கிடைக்குது? 0 to infinity ஆகும், 0 to infinity ஆகும். அந்த இ பவர் ஐஎக்ஸ் ஃபார்முலா தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இ பவர் ஐஎஸ்எக்ஸோட ஃபார்முலா என்ன? ஐலஸ் ஃபார்முலா காஸ் எக்ஸ்எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு யார் வேணும்? ஃபோரியர் சைன் சீரிஸ் ஃபார்முலா வேணும்னா சைன் மட்டும் வரும். இதே ஃபோரியர் காஸ் சீரிஸ் இருந்ததுன்னா காஸ் மட்டும் வரும், சைன் வராது. சரிங்களா? அப்போ சைன் இருக்கிற இடத்துல, இந்த இ பவர் ஐஎக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் இருந்தால் சைன் சீரிஸ், காசு இருந்தால் காஸ் சீரிஸ். கிளியராப்பா? ஓகே, புரியுது. அப்போ என்னது? ஜஸ்ட் 3 ஃபார்முலா ரீட் அவுட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக another 6 ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியாம்மா? ஓகே சார். இதை இப்போ என்னென்ன மாடியூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா பேஸ்ட் ஃபுல்லாக, வேற அது ஒரு மாடியூல், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு மாடியூல், ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் 3 மாடியூல் ஃபார்முலாவா சார்? அண்ட் ஃபோரியர் சீரிஸ் 4. ஃபோரியர் சீரிஸ். ஓகே.
ஃபோரியர் சீரிஸ் பெரிய ஃபார்முலா இந்த டேபிள் கொடுத்துருந்தேன் ஆஃப் ரேஞ்சு ஃபுல் ரேஞ்சுன்னு. ஆமாம் சார். சார் அது கேட்டு ஓகேவா இருந்துச்சு. என்னப்பா கேட்டுக்கு ஓகே வருந்ததா? இல்லை கேட்டுக்கு அது எழுதுனதுனால அது ஃபார்முலா படிக்கல சார். இனி தான் படிக்கணும். நான் எழுதி வச்சுட்டு தான் போனேன். எழுதி வச்சுருக்க முடியா? சரி படிச்சிரு சரியா? ஓகே. சார் அவ்வளோதான். இந்த 4 மாடலுக்கும் நல்லா ஃபார்முலா டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா? இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குன்னு ஒன்று இல்லைங்க. ஃபார்முலா செப்பரேட் ஃபார்முலா ஒவ்வொன்றும் 20 ஃபார்முலா 30 ஃபார்முலா மாதிரி வரும். ஏன்னா இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது ஃபோரியர் சீரிஸில் எத்தனை பார்ட்டு? ஃபோரியர் சீரிஸ் ஃபுல் ரேஞ்சில் என்ன கிடைக்கும்? 0 to 2π -π 0 to -π to π 0 to 2l -L to -L to L. இதே மாதிரி ஆப்ரேஷன் சைன் சீரிஸ் காஸ் சீரிஸ் 0 to π கரெக்ட்டுங்களா? இது சைன் காசு, இது சைன் காசு. அவ்வளோதான். அது பேர் பண்ணி படிச்சுட்டா போதும். அதே தான் பார்ஷியல் ஐடென்டிட்டி வரும். அதே தான் பார்ஷியல் ஐடென்டிட்டி வரும். பிளான் பண்ணி படி, அதாவது அந்த டேபிள் கட்சி போட்டு கொடுத்துக்கிறேன். அந்த டேபிள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு டேபிள் இருக்குது. இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் டேபிள் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே டேபிள், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் டேபிள் கொடுத்துக்கிறேன். அந்த டேபிள் மட்டும் ரெஃபர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 மாடலுமே ஈஸி மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஓகே சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மாடல் யாரு? பிடி, ஓடியா? ஓடிடி, பிடி அண்ட் அப்ளிகேஷன் பிடி. அது ஒரு அது கேட் ஒன். ஓகே சார். சரி. இது என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி, அப்படி பொறுமையாக பார்க்கலாமா? ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஃபைண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது எப்படி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்பீங்க? அவன் லிமிட் ஒன்று கொடுத்துக்கிறான், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு. அப்படின்னா மீனிங் என்ன? -a. நல்லா பார்த்தீங்கன்னா இதனோட மீனிங் -a less than x less than or equal to a. இது வந்து 0, இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதாவது நம்ம இன்டர்வல் எடுத்தோம்னா இங்கே -a, இங்கே +a. இதனோட வேல்யூ x. இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து இது 0, இதே ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து இது 0. இது f of x ஓட வேல்யூ சரிங்களா? இங்கே வர f of x ஓட வேல்யூ 0, இங்கே வர f of x வேல்யூ x, இங்கே வர f of x வேல்யூ வந்து 0 சரிங்களா? அப்படியே மீனிங் என்ன? நம்மளுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்குறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்ன இப்போ தானே பார்த்தீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எனி பாசிபிள்? 1/√2π integral -∞ to ∞ f of x into e power isx dx. கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ தான் நான் உனக்கு லிமிட் பிரித்து காட்டிட்டு இருந்தேன். என்னென்னது? மைனஸ் இன்டெக்ரல் -∞ to -a f of x e power minus அது 0ன்னு போட்டுக்கங்க. இன்டெக்ரல் -a to a f of x வேல்யூ என்ன? x into e power ix into dx plus இன்டெக்ரல் a to ∞ 0. அப்போ 0ன்னு என்ன மீனிங்? இந்த இன்டெக்ரல் பார்ட் 0. இது வந்து 1/2√π வந்து எல்லாத்துக்கும் காமன். அப்போ என்னாச்சு? இது 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஒன்லி கன்சிடர் திஸ் டேர்ம். இட்ஸ் கரெக்ட்? ஓகே. அப்போ என்னாச்சு? 1/√2π இன்டெக்ரல் -a to a x into e power ix into dx சரிங்களா? e power isx. அப்போ இந்த e power isx ஓட ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐடர்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? cos sx plus I sin sx. கரெக்டாப்பா? அதை அப்ளை பண்ணுங்க. அதை அப்ளை பண்ணி இந்த இன்டெக்ரல் என்ன ஆகும்? 1/√2π இன்டெக்ரல் -a to a x into cos sx plus I sin sx into dx. கரெக்டாடா கண்ணு? ஓகே சார். You know the property. What is the property? 2 integral 0 to a. x வந்து ஆட் ஃபங்க்ஷன். இல்ல அவசரப்படாது. x வந்து ஆட் ஃபங்க்ஷன், cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே. sin வந்து ஆட் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆட் இன்டு ஈவன் ஆட். அப்ப ஆட்டோமேட்டிக் இது 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி ஆட் இன்டு ஆட் இஸ் ஈவன். இது மல்டிப்ளை பண்ணா ஈவன். அப்போ 2 integral 0 to a. கிளியர் தானே? இதுல எந்த டவுட் இல்ல? இல்ல சார்.
அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் சார் அது கன்ஃபார்ம் செக் பண்ணாமே பண்ணாலும் வந்துரும்ல சார்? இல்லை ஃபங்க்ஷனை செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு செக் பண்ணாத பண்ணிடாது. ஃபங்க்ஷனை இல்லை செக் சார். பண்ண நம்மளுக்கு தெரிஞ்ச இல்லை ஃபங்க்ஷனை செக் பண்ணிட்டு போடுங்க. ம் இல்லை சார், இப்போ நான் வந்துட்டு எக்ஸாமில் -8aவே லிமிட்டாக வைக்கிறேன். ம் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு 2 ப்ராக்கெட் இருக்கும். ஆமாம் இப்போ நான் இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ் காஸ் எக்ஸ் சம் 0ன்னு வருமா வராதா? வரும். நீ டேரக்டாக தானே வரும். ஓகே சார், அதான் கேட்டேன். சரி, இல்லை எக்ஸாமில் இன்கேஸ் இது பண்ணலைன்னா அதனால. இல்லை வந்துடும், அது 0 வந்துடும். நீ போட மறந்துட்டாலும் அது 0 தான் ஆகும். அது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடாதேன்னு சொல்கிறதுக்காக பண்ணுறது. போட்டுட்டோம்னா ஓகே. இந்த ஐ கான்ஸ்டன்ட், இது கட் பண்ணால் கட் ஆயிரும். இது √2ன்னு வரும். அப்போ என்னன்னா ஐ √2 divided by pi integral 0 to a x into sin sx into dx. எனி டவுட் பா? இல்லை சார். இது என்ன மெத்தடு? u into v into dx மெத்தட். அப்போ ஆயிலர்ஸ் ஃபார்முலாவுக்கு அப்புறம் பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். u வந்து என்ன? x, v into dx என்ன? sin sx. கரெக்டுங்களா? அப்போ u டேஷ் என்ன? 1, u டபுள் டேஷ் என்ன? u டபுள் டேஷ் 0. அப்போ இது v1 என்ன? v1 வந்து இதனுடைய டெரிவேட்டிவ், இன்டெகிரல். இன்டெகிரல் என்ன? மைனஸ் காஸ் எக்ஸ் sx டிவைடட் பை s. v2 என்ன? காஸோட டெரிவேட்டிவ். அப்போ என்னது? மைனஸ் டெரிவேட்டிவ்ல இன்டெகிரேஷன் sin sx டிவைடட் பை s இன்டு s s². கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்னது? v டபுள் டேஷ் 0 ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு? இது இன்ட்டு இது v3 தேவையில்லை. v3 வந்து பண்ணும்போது அது 0 ஆயிரும். அதனால v3 தேவையில்லை. ஏன்னா u டபுள் டேஷ் வந்து 0 ஆனாலும் அதை நீ கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. டவுட் இருக்குதா? இல்லை, இது ஓகே சார், இது ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், ஃபோரியர் சீரிஸில் போட்ட கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபோரியர் சீரிஸை தரவாயிட்டு அதே தான். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் of f of x equal to I into √2 divided by pi u. u ஓட வேல்யூ பார்த்து எழுதுங்க. u வந்து x into மைனஸ் காஸ் sx by s மைனஸ் அடுத்தது என்ன? 1 into minus sin sx by s². இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை இல்லை. ஒவ்வொன்றுக்கு லிமிட் தனித்தனியாக போட்டுருங்க. அப்போ ஈஸி. ஒட்டுக்கா போட்டாலும் ஓகே, இல்லை தனித்தனியாக போட்டால் நம்ம ஈஸியாக போடணும். 0 to a. இது லிமிட் என்ன பிடிக்கும்? 0 to a. சரியா? அப்போ என்னாச்சு? அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். லோயர் லிமிட் எக்ஸுக்கு போடும்போது 0 வரும். ஆனால் லோயர் லிமிட் இந்த கேஸில் கன்சிடர் பண்ணுறதுனா அப்பர் லிமிட் மட்டும் போட்டுருங்க. அப்போ என்னாச்சு? மைனஸ் a இன்ட்டு காஸ் as by s. இங்க பாருங்க, மைனஸ் மைனஸ் 0 பிளஸ் ஆயிடும். இது sin 0 0 பாருங்க, sin 0 0 அதனால லோயர் லிமிட் தேவையில்லை, அப்பர் லிமிட் மட்டும் போடுங்க. sin as by s². as by s². வெளியே என்ன இருக்கும்? வெளியே நல்லா பாத்துங்க. வெளியே வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் இருக்குது. அங்க பாருங்க, இந்த டேர்ம் இருக்குது. கரெக்ட்டுங்களா? I into √2 pi √2. சரியாப்பா? ரெண்டுக்கு என்ன பண்ணலாம்? s² வந்து நம்ம காமன் எடுக்கலாம். அப்போ s² காமன் எடுத்தா I √2 divided by pi. s² is LCM. s² LCM என்ன கிடைக்கும்? s² into sin as minus as into cos as. இதுதான் நம்மளுடைய ரிசல்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? ஓகே சார். என்ன டவுட் இருக்குதா? ஓரளவுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? இல்லை, புரியுது. புரியுதாப்பா? சரி, இது எக்ஸ் வச்சு போட்டோம். இதே ஐடியா x² வச்சு போட்டு காட்டுறியா இல்லை நான் போட்டேன்? எப்பா செகண்ட் கொஸ்டின் டேய் ஃபார்முலா இல்லை பண்ணிடலாம். என்ன இது சொல்லு? இனிமேல் பண்ணினேன். இது பண்ணிடுவியா? பண்ண பார்க்கலாம். இது நம்ம பண்ணலாம் சார் சேர்ந்து. இதை பண்ண முன்னாடி பண்றியா? சரி, இது நான் பண்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். இது சேர்ந்தே பண்ணலாம் சார்.
சரிப்பா. 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஏன்னா அடுத்தது வந்து நீ தான் பண்ண போற. அடுத்து ரொம்ப ஈஸியா தான் குடுக்க போறேன். நீ பண்ண போற. சரிங்களா? ம். ஓகே. சரி, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். எகைன் ஃபார்முலா 1 by root 1 by root 2 pi integral 0 to integral minus minus infinity infinity to plus infinity f of x e power sx y sx dx. 1 by root 2 pi 2 pi. என்னன்னா இதுக்கு மட்டும் தான் ஃபங்க்ஷன் இருக்குது, மற்றதுக்குலாம் 0 ஆயிடுது. அதனால மற்றதை விட்டுருங்க. போட்டு கட்டணும் காட்டுங்க, மற்ற விட்டுருங்க. அப்போ என்னது? integral minus infinity to a. ஓகே, அதை நீ போட்டு கட்டணும் இல்லை விட்டுட்டாலும் சரி. அது ஏன் போட மாட்டேனோம்? இல்லை, அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுமா, அந்த டேபிள் என்ன ஆயிடுச்சு? 0 இருக்குதுண்ணா. அதனால மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், போன ப்ராடக்ட்டில் அப்படி தானே வச்சு. போன ப்ராடக்ட்டில் என்ன நடந்தது? அந்த ஃபங்க்ஷன் 0னால அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓவராலாக 0 ஆயிருதுல தான். மைனஸ் இன்ஃபினிட்டி இது 0 ஆயிருது, இது 0 ஆயிருது. அதனால நம்ம கட் பண்ணிடுறோம், வராதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அதே கான்செப்ட் இங்கே வருது, பெருசாக டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஓகே சார். இருந்தால் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா 0 போட்டு விடுங்க. ஓகே. அப்போ என்னாச்சு? e பவர் x ஸ்கொயர் e பவர் isx dx. dx. u అంటే x ஸ்கொயர், u అంటే x ஸ்கொயர். டேய் அவசரப்படக்கூடாது. செக் பண்ணணும். யாரு ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அப்பதான் ஆட ஈவனா தெரியும். எஸ் சார். ஆயிலர்ஸ் ஃபார்முலா என்ன? cos xx plus I sin sx. மறக்காம போட்டுரு, அப்பதான் ஆட ஈவனா தெரியும். அப்புறம் ஈஸியா ப்ராப்ளம். எப்பவுமே e பவர் isxக்கு இந்த cos sx plus I sin sx பண்ணணும். பண்ணிட்டீனாலும் ஆட் அண்ட் ஈவன் கிடைக்கும். நீ அப்படி போட்டனா ரொம்ப லென்த்தா போகும். இங்க போட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம், ப்ராப்ளத்தை ஈஸியா. ஓகே சார். சரி, இது என்ன? இப்போ x ஸ்கொயர் வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன் cos sx. இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆட் இன்டு ஈவன். எப்படி சார் எப்படி சொல்றோம் ஈவன் ஆட்னு? எப்பவுமே cos sx ஈவன் sin sx வந்துட்டு இல்லடா வந்து ஃபார்முலா சொன்னா f of minus x equal to f of x ன்னு வந்தா ஈவன் ஃபங்க்ஷன். f is ஈவன் ஃபங்க்ஷன். ஆமா சார். f of minus x equal to minus f of x ன்னு வந்ததுன்னா is a odd function. ஓகே, டன் பாயிண்ட். இன்டெகிரல் மைனஸ் a to a ல வந்து என்ன ஆகும்? ஆட்னா 0 ஆகும், ஈவனா 2 times of integral 0 to a ன்னு வரும். இது ஆல்ரெடி நம்ம ப்ளஸ் 2 படிச்சோம். எஸ் சார். அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்றோம். ஆல்ரெடி ஆட் இன்டு ஈவன், ஈவன் இன்டு ஆட் கேஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கேஸ் அப்ளை பண்றோம். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஈவன் இன்டு ஆட் வந்து ஆட். அதனால இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்னாச்சு? 1 by root 2 pi integral 2 times மாத்திடலாமா? 2 times 0 to a x square cos sx dx. சரி கண்ணு. அப்போ பொறுமையா நம்ம u into dv மெத்தட் போட போறோம். இது ரூட் 2 ஆயிரும். அப்ப u అంటే x ஸ்கொயர். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி u வந்து x ஸ்கொயர் அண்ட் v into dx வந்து cos sx. அப்போ இது ஒரு டைம் அதிகமாகவும் ஆகும், பார்த்துக்குங்க. u dash 2x 2x u double dash வந்துட்டு 2 u triple dash 0 வரைக்கும் 0. அப்போ v1 is equal to by s. v2 is equal to minus cos sx by s square minus sin sx by s cube. ஓகே சார். கரெக்ட் தானே? v2 வரைக்கும் நீங்க u dash வரைக்கும் u க்கு v1, u1 க்கு v2, u double கரெக்ட்டா இருக்கு. இப்போ u v1 minus u dash v2 plus u double dash v3. x squared into sin sx by s. லிமிட் வந்து 0 to a. கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்தது மைனஸ் ஆஃப் 2x into minus cos sx divided by s square into limit 0 to a. கரெக்டுங்களா? plus 2 into minus sin sx divided by s cube
லிமிட் 0 to a. சரி தம்பி கேட்டுங்களா? ஓகே சார். அப்போ சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு √2 divided by 5 a square sin as by s. இங்கே 0 அப்ளை பண்ணும்போது போத் வேல்யூஸ் 0 ஆயிரும், அதனால 0 விட்டுட்டேன். அதே மாதிரி இதுக்கு 0 அப்ளை பண்ணும்போது போத் வேல்யூ 0 ஆயிரும். இது வந்து 1 ஆகும், பட் இது வந்து 0 ஆயிரும், அதனால விட்டுட்டேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருது. அப்போ ப்ளஸ் 2a cos as by s square minus 2 sin as by s cube. a அப்ளை பண்ணும்போது இது 0 அப்ளை பண்ணும்போது sin 0 வந்து 0, அதனால நான் அதை விட்டுட்டேன். எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். அப்போ என்னது s cube LCM எடுத்து போட்டுடலாமா? அப்போ சொல்லுங்க. that is equal to √2 pi s cube divided by s cube na s square a squared s squared a square s square sin as plus 2as cos as minus 2 sin as 2 sin கேன்சல் ஆகல சார். எதுவும் ஆகாது, அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான் சார். இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அவ்வளோதான், ஃபோரியர் சீரிஸ் எவ்வளோ. சரிங்களா? புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு சம் போட்டு